Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே பெர்ஃபெக்டான எக் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கான சில டிப்ஸும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 6 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம முதல்ல தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே 1 பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்துக்கலாம். அண்ட் சால்ட் எப்போவுமே தண்ணியில் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிறது மாதிரி இருந்தால் தான் நூடுல்ஸில் சாப்பிட்றதுக்கு சால்ட்டு சரியாக இருக்கும். அண்ட் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் 100% அளவுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு 90% குக் ஆனதும் நாம் இதை இப்போ வடித்து எடுத்துக்கலாம். வடித்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சிடக்கூடாது. அது ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம கோல்டு வாட்டரால் இல்லைனா நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிர்ந்தது மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டோம். இப்போ எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி விட்டுக்கிறேன். முட்டை உடச்சி விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணி போடுறோம். இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது சாப்பிட்றதுக்கு. அதர்வைஸ் நம்ம சால்ட்டு பெப்பரும் மட்டும் போட்டு கூட நாம் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு பேனில் விட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டைமில் நம்ம இதுக்கான பேனையும் சூடு பண்ணி வச்சாச்சு. ஸோ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கை விட்டு அதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுலேயே 2 விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக பொடி பொடியாக வேணும்னா நீங்கள் முட்டையை விட்டதுமே உடனே ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. அதர்வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வேணும்னா, அதாவது ஸ்க்ராம்பிள்டு எக் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா, அப்போ கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ நம்ம பொடி பொடியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துருக்கோம். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இதே பாத்திரத்தில் வெஜிடபிள்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக டாப்பிங் போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டதும் ஒரு 4 பல்லு பூண்டை சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய சைஸ் பல்லு பூண்டு. சின்னதாக இருந்தால் நீங்கள் 6 கூட எடுத்துக்கலாம். பூண்டை லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நாம் அதில் இஞ்சி சேர்க்க வேண்டியிருக்கும். இஞ்சி ஒரு சின்ன துண்டை சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணுறேன், சின்ன பீஸு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் அதில் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் அந்த பூண்டோட வாசம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நாம் இதை வேக விட போகிறோம். ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே நாம் இதில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்லைஸ்டு பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்க்குறோம். கேரட் எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கேரட்டும் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, அப்புறமா 2 க்ரீன் சில்லி. ஸோ இதையெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதர் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் நாம் இப்போ கேப்சிகம் சேர்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே க்ரீன் கலர் இருந்துச்சு, ஸோ அதை தான் இப்போ சேர்க்குறேன். வேறு கலர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் கேபேஜ் சேர்க்குறோம். ஸோ கேபேஜ் கேப்சிகம் எல்லாம் உடனே குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ அது நாம் இந்த மாதிரி ஃபைனலாக சேர்த்தா போதும். எல்லா வெஜிடபிள்ஸை விட கேபேஜ் அதிகமாக சேர்த்திங்கன்னா நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட்டை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்துக்கலாம்.
கேரட் ஆனியன்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த கேப்சிகம் அண்ட் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம். இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால லைட்டாக வதக்குனதுமே நாம் இதில் வந்து சாஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறோம். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி சாஸில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறோம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது லெமனை நல்லா கசக்கி பிழியாமல் லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து கசப்பு சுவை வந்து அதில் தெரியும், அதுக்காகத்தான். இப்போ அந்த வெஜ்ஜீஸும் சாஸஸும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய ஹக்கா நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜ்ஜீஸையும் நூடுல்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து உடையாமல் உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லா வெஜ்ஜீஸும் நூடுல்ஸும் சூப்பராக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் வெஜ்ஜீஸும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் சுத்தமாக உடையவே இல்லை. இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்க்குறோம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பட் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் 2 கரண்டியால். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே வந்து அகெயின் லைட்டாக பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பெர்ஃபெக்டான எக் ஹக்கா நூடுல்ஸ் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சொல்லியிருக்க சில டிப்ஸையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான எக் நூடுல்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் vlogs பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.